ஆக்சுவலாக படிக்காமல் ஜெயிச்சிடலாம், நம்ம படிக்கலாம் கூட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணிடலான்னு ஒரு சில பூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட சொல்லினே இருப்பானுங்க. அது ஏன் சொல்கிறாங்கன்னு இந்த வெறும் ஒரு நிமிஷம் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நீயான வீடியோவில் இந்த பொண்ணு பேசுறது மூலமாக நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் நம்மளுக்கு எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க ஜஸ்ட் 1 மினிட்ல சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எந்த அளவுக்கு எஜுகேஷன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. படிச்சு யூஸ் இல்ல அல்லது வந்து எல்லாரும் படிச்சு விட்டா என்ன மத்தவன் என்ன செய்வான், அப்புறம் வந்து படிப்பு வராதவன்னு ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு என்ன மாற்று நீங்க வச்சிருக்கீங்க, இப்படியான இந்த நரேட்டிவ்ஸ் சொல்லிட்டே இருக்குதுல. இதை நம்ப ஆரம்பிச்சா என்ன விளைவுகள் ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்க? கோவிட் டைம்ல ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் நிறைய இருந்தது. நம்ம அரசாங்கம் இல்லம் தேடி கல்வி மூலியமா ஒவ்வொரு வீட்டுக்கா போய் ஒவ்வொரு மாணவர்களையும் இழுத்துட்டு வந்து திரும்ப கொண்டு வந்து படிக்க வச்சிருக்காங்க. ஏன் அந்த டிராப் அவுட் அதிகமா இருந்ததுன்னு பார்த்தோம்னா, அவங்க எல்லாருமே அவங்க அப்பா அம்மா செய்யற அதே தொழில செய்யற போயிட்டாங்க. திரும்ப குலத்தொழில் செய்யறதுக்கான இடத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டுருவாங்க. இந்த மாதிரியான கருத்தாக்கங்களை திரும்ப திரும்ப அங்க போய் சேரும்போது ஒன்று. ரெண்டாவது, இது ரொம்ப கஷ்டப்பட்டு 100 வருடம் பெரியவர்கள் போராடி கிடைச்சது சார். அவ்வளோ எளிமையா இந்த மாதிரி ஒரு ஒண்ணுமில்லாத சில கருத்துக்கள் மூலியமா சொல்லிட்டு எல்லாரும் டாக்டரானா யார் கம்பவுண்டரா இருக்கிறதுங்கிற மாதிரியான கருத்துக்கள்ல இதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணிக்கிறேன்.